வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நம்ம சென்னையிலிருந்து ஆந்திரா மற்றும் வடமாநில போக்குவரத்திற்கான முக்கிய தேசிய நெடுஞ்சாலையா ஜிஎன்டி சாலை எனப்படும் கிராண்ட் நார்த்தன் ட்ரங்க் ரோடு இருக்குது. இந்த சாலை வழியாக நீங்கள் தினமும் போய் வரலா அப்படின்னா ரெட்டிஸ்லேருந்து தச்சூர் கூட்டுரோடு வரைக்கும் எத்தனை பாலங்கள் இருக்குது அப்படின்னு தெரியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க. ரெட்டிஸ்லேருந்து பொன்னேரி சந்திப்பு தச்சூர் கூட்டுரோடு வரைக்கும் எத்தனை பாலங்கள் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, புது பாலங்கள் ஏதாவது வருதா அப்படின்ற விஷயத்த, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை, ஆந்திரா, வட மாநிலங்களுக்கான பொது போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்துக்காக தினமும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்களும் லட்சக்கணக்கான மக்களும் பயணிச்சிட்டு இருக்காங்க. அந்த வாகனங்கள் மூலம் பால், நெல், அரிசி, பருப்பு, காய்கறின்னு உணவுப் பொருள் மற்றும் மணல், சிமெண்ட், இரும்புன்னு கட்டுமான பொருட்கள்னு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் ரெட்டில்ஸுக்கு பக்கத்தில் எம்ஏ நகர் மார்க்கெட்டில் இருந்து பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி கோவிலோட முதல் ஆர்ச் வரைக்கும் இருக்கிறது முதல் வில் வளைவு பாலம். கழுகு பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் அழகான வில் மாதிரி இருக்கும். அடுத்து வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு உயர்மட்ட பாலம், அதாவது ரெட்டில்ஸ் ஆர்டிஓ ஆபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற பாலம். இது ஜிஎன்டி சாலை எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் இருக்கிறதால ஒரு பக்கம் வாகனங்கள் போகவும் இன்னொரு பக்கம் வாகனங்கள் வரவும், அதே நேரம் கீழே இறங்கியும் மேலே ஏறியும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு போய் வரலாம். அடுத்து சோழவரம் ஊராட்சி எல்லையின் ஆரம்பத்தில் இருக்க எஸ் வடிவ உயர்மட்ட பாலம். இது 3வது பாலம். இந்த பாலம் வழியாக சோழவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு போகிறவங்க வாகன போக்குவரத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து கார்நடை, ஆத்தூர் ஊராட்சிகளை இணைக்கும் ஒரு பாலம். இது அந்த பாலங்களின் தொடர்ச்சியோட 4வது பாலம். அதிலிருந்து 200 அடி இடைவெளியில் கார்நடை சந்திப்பில் இருக்கிற பாலம். அதோட தொடர்ச்சியாக கொற்றலை ஆற்றின் மீதுள்ள பிரதான இரட்டை பாலம் மற்றும் இணைப்பு சாலை பாலம். இந்த பாலங்கள் பிரம்மாண்டமான நீளமான பாலங்கள். இது 5வது பாலம். அடுத்து ஒரு 200 அடி இடைவெளியில் ஜனபன்சத்திரம் கூட்டுச்சாலை மற்றும் பெரியபாளையம் சாலை சந்திப்பு பாலம். இது 6வது பாலம். அதுக்கடுத்து அழிஞ்சவக்கம் அத்திப்பேடு ஊராட்சி எல்லை பாலம். இது 7வது பாலம். அதுக்கடுத்து பஞ்சட்டி பொன்னேரி தச்சூர் கூட்டுச்சாலை பாலம், சிறுவாபுரியை இணைக்கும் நீளமான உயர்மட்ட பாலம். இது 8வது பாலம். பஞ்சட்டிக்கும் தச்சூர் கூட்டுச்சாலைக்கும் இடையில திருவள்ளூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோட்ல தேசிய நெடுஞ்சாலை சந்திப்புல பிரம்மாண்டமான 2 உயர்மட்ட பாலங்களுக்கான கட்டுமான பணியும் வேகமாக நடந்துட்டு வருது. இது அந்த வரிசையில் 9வது பாலம். அந்த வகையில் ரெட்டில்ஸ் முண்டியம்மன் நகர்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள 5 நீளமான பாலம், 3 குறுக்கு பாலம், ஒரு எஸ் வடிவ பாலம் அப்படின்னு 9 பாலங்களை நாம் தினமும் கடந்து போய் வர்றோம். இந்த பாலங்களுக்கு இடையில எங்கேயாவது பாலம் இருந்து அதை நான் சொல்லாமல் விட்டுருந்தா, இல்லை தச்சூர் பொன்னேரி கூட்டுச்சாலையிலிருந்து அதுக்கு மேலே இன்னும் எத்தனை பாலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த பாலங்களை கடந்து போய் வர்ற பயண அனுபவங்களையும் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.